இன்றைய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ ஜூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. நம் அருமை ஆண்டவர் பெயர் ஜூதா கோத்திரத்து சிங்கம். நாம் அன்போடு அவரை பாடும் போது ஜூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்று பாடி மகிழ்கிறோம் அல்லவா? பரலோகத்தில் இருந்து இன்று உங்களை நோக்கி வரும் செய்தி என்ன தெரியுமா? நீ அழ வேண்டாம். யார் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? யார் வேதனைகளோடு இருக்கிறீர்கள்? யார் துன்பம் நிறைந்த வாழ்க்கைகளை வாழுகிறீர்கள்? என்னை யாரும் காணவில்லை என்று நினைக்கிறீர்களா? தேவன் இன்று உங்களை காண்கிறார். ஜூதா கோத்திரத்து சிங்கம் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்பதே அவர் ஜெயம் கொண்டவராய் இருக்கிறபடியினால் தன் ஜெயத்தை உங்களுக்கு தந்தருளுவார். சத்துருவின் சகல வல்லமையையும் ஜெயித்தார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அழ வேண்டாம் என்று சொல்லி அவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சிங்கங்களின் மத்தியில் இருக்கிறீர்களா? உங்களை பகைக்கிறவர்களின் சீர்தலின் நடுவே துயரத்தோடு வாழ்கிறீர்களா? நீங்கள் அழ வேண்டாம். ஜூதா கோத்திரத்து சிங்கம் உங்களோடே கூட இருக்கிறார். அன்று அவர் சிம்சோனோடு கூட இருந்தார். ஒரு முறை கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவருக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவர் மேல் பலமாய் இறங்கினபடியால் அவர் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அழ வேண்டாம். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். லூக்கா 10:19 நீங்கள் வாசிக்கலாம். எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் தேவன் அதை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் கவலைகளை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஜூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் அவர். தாவீதின் வேரும் சந்ததியும் ஆனவர் அவர். பாவத்தை வென்றவர் அவர். ராஜாதி ராஜன் அவர். அவரே எங்கள் இயேசு. ஜூதா கோத்திரத்து சிங்கம். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.